கண்டீர் நம்முள் ஐவர் வஞ்ச மனத்தீரே யாவராலும் இகழப்பட்டு இங்கு அல்லலில் வீழாதே மூவராயும் இருவராயும் முதல்வன் அவனே ஆம் தேவர் கோயில் எதிர்கொள்பாடு என்பது அடைவோமே வாழ்வர் கண்டீர் நம்முள் ஐவர் வஞ்ச மனத்தீரே என்று சொல்லுகிறார். அதாவது வஞ்சகமுடைய நெஞ்சை உடையவர்களே, வஞ்சகமுடைய நெஞ்சையுடையவர்களே, ஐம்பொறிகளாகிய பகைவர்கள் நம்மோடு வாழ்கின்றார்கள். நமக்கு 5 பொறிகள் இருக்குது பாருங்க. நம்முடைய செவி, வாய், கண், மூக்கு, ஸ்பரிசம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? இது என்ன செய்யும்னா, நம்ம ஒன்றை மனசில் நினைக்கலாம் நினைப்போம், ஆனால் அதுக்கு முன்னாடி அது வேறொரு பக்கம் பற்றி நிற்கும். அதான் வஞ்ச புலனைந்தின் வலியடைத்துன்னு மணிவாசக பெருமான் சொல்வார். எப்போ பெருமானை நம்ம உண்மையாக வழிபாடு செய்ய முடியும்னா, அந்த புலன்கள் பொறிகள் எல்லாம் அடங்கி இருக்கிற பொழுது தான் நம்ம இறைவனை வழிபாடு செய்ய முடியும். வஞ்ச புலனைந்தின் வழியடைத்து அமுது, அதை மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழியடைத்தமுதே ஊறு நின்று என்னில் எழுபரஞ்சோதி உள்ளவா காண வந்தருளாய் அப்படின்னார். நம்ம பெருமானை நம்ம எப்போ முழுவதும் அனுபவிக்க முடியும்னா, அந்த புலன்கள் கட்டுப்பட்டு இருக்கணும். ஆமாம், அது பெரியவங்களுக்கு எப்படின்னா, ஞானியர்களுக்கெல்லாம் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் அது இருக்கும். இப்போ நமக்கெல்லாம் எப்படி அப்படின்னா, அதனுடைய கட்டுப்பாட்டில் நம்ம இருப்போம். நம்ம வாயொன்று பேச, கண்ணொன்று பார்க்க, மனமொன்று சிந்திக்க என்று சொல்லுவாங்க. அந்த நிலை எப்போ நீங்குதோ அப்போ தான் இறைவனை நம்ம வழிபாடு நித்தியமாக செய்ய முடியும். ஒன்று இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை என்று சொல்லி அப்பர் சாமிகள் பாடுறார் தில்லைப்பதிகத்தில். அவர் என்னன்னா, ஒன்று இருந்து நினைமென்கள் உந்தமக்கு ஊனமில்லை, கன்றிய காலனை காலால் காய்ந்தான் தன் அடியவர்க்காய் சென்று தோலுமின் தில்லையுள் நட்டம் என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பு அப்படின்னார். அப்படி ஒன்று